சபா எப்படியோ எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். டயர்டு ஓவரா இருக்கு, இடுப்பு வேற வலிக்குது. இந்த குந்தாணி கிழவிக்கு எவ்வளவு வேலை செஞ்சாலும் ஏதோ ஒரு குறை சொல்லணும். என்ன செய்ய? யார் இந்நேரத்துல ஃபோன் பண்றா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க கூடாது. எப்படிதான் தெரியுதோ இந்த சியோகாரங்களுக்கு ஓயாம கூப்பிட்டு உயிரை வாங்குறாங்க. அட அவரு கூப்பிடுறாரு, அதிசயமா இருக்கு. ஹலோ சொல்லுங்க, இன்னும் இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க? என்ன சிட்டு பண்ற? என்னங்க இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கு, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லடி சிட்டுமா, இன்னைக்கு மாமா உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்ன பேபி சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்க? ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லிடுங்க. இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இன்ன வரைக்கும் ஐயா அப்பா இடுப்பு வலிக்குது தலை வலிக்குதுன்னு கிடந்தா இப்போ புருஷன் ஃபோன் பண்ணிட்டான்னு அப்படியே கொஞ்சம் கொலாவுறா. என்ன ஒரு நடிப்பு நடிக்கிறா அவர். என்ன சர்ப்ரைஸ் வச்சிருப்பியான்? சரி இங்கனுக்குள்ளே நின்று கேட்போம் என்னதான் பேசுகிறான்னு. சிட்டு, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஐ லவ் யூ. அச்சோ போங்க, ஐ லவ் யூ. சத்தா வய பெற்று வச்சிருக்கேன் பாரு பிள்ளைய. மதர்ஸ் டே வந்துச்சு, அன்னைக்கு வந்து ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லலை, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே பொண்டாட்டிக்கு அது ஐ லவ் யூ. இவ்வளோ பொறப்பே இல்லை, ஒன்றும் இல்லாத சிரிக்க கட்டிட்டு வந்துட்டு பெருசாக பண்ணுறியா. இவளையும் கையிலே பிடிக்க முடியல. நம்ம பார்த்து பண்ணி வச்சுருந்தா நமக்கு அடங்கும். இது எங்கே அடங்க போகுது? நம்மளெல்லாம் திருப்பி பேசுது. வரட்டு இன்னைக்காவே என்னான்னு பார்த்து போடுறேன். சிட்டு, இன்னைக்கு உனக்கு லட்டு வாங்கிட்டு வரேன். பேபி எனக்கு லட்டு வேணாம், புட்டு வாங்கிட்டு வரீங்களா? அவ்வளவுதானே? லட்டு புட்டு கிஃப்ட்டு 3 சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். ஏ பேபி ரியலி 3மே சேர்த்து வாங்கிட்டு வரீங்களா? gift வாங்கிட்டு வரீங்களா? so sweet. ஓ இந்த மகாராணிக்கு gift ஒரு கேடு. வரட்டும் அந்த செத்த வாயன், நான் பேசிக்கிறேன். ஆமாடி செல்லம், கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன். சரி, இப்போ நான் கிளம்பி வீட்டுக்கு வரேன். போன வச்சுட்டா? ஓகே பேபி, பார்த்து வீட்டுக்கு வாங்க. ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னானே, கிஃப்ட் அள்ளி வந்து தருவானே. ஓய் விளக்க மாத்த தூக்கி அடிப்பேனே, வேலை செய்யலைனா மிதிப்பேனே. இந்தா வந்துட்டியான் செத்தாவன பெத்த செத்தாவைய. ஏ எங்கடா போயிட்டு வர? அது மியூசிக்கோட வர. நீ என்னம்மா இப்படி வாயை பொழந்துக்கிட்டு இருக்கு? பயமா இருக்கு, வாயை மூடுமா. என்ன அப்படியே வழக்க போல மாறி புத்த பார்த்து பேசிட்டு வரேன். அந்த ஆளுக்கு ஒரு பொழப்புல உனக்கும் ஒரு பொழப்புல. அந்த ஆள்கிட்ட பேசிட்டு தான் வரையா இல்லை 2 பேரும் போய் கடையில் ஊற்றிட்டு வரீங்களா? சரி அதெல்லாம் விடு. என்ன மருமகளும் மாமியாரும் பாட்டு போட்டி நடத்துறீங்களோ? அடுத்த முக்கு வரைக்கும் கேட்குது. ஏன்டா எல்லாம் கேவலப்பட்டவனே, என்னை பார்த்தா பாட்டு பாடுற பாறையாடா தெரியுது. அவள் புடிச்சங்கிட்ட அவள் கொஞ்சம் கொலாய்க்கிருக்காடா. வீட்டு வேலை பூரா நான் செஞ்சுக்கிருக்கேன்டா. அவள் கால் மேலே காலை போட்டு உட்காந்து பேசிக்கிருக்காடா. எனக்கு எம்பிட்ட வயிற்றுலாம் இருக்கும் சொல்லு. என்ன ஸ்மைலு, உங்கள் அத்தை சொல்கிறதெல்லாம் உண்மையா? அப்படிலாம் இல்லை மாமா, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் உட்காந்துருக்கேன். உங்கள் பையன் தான் ஃபோன் பண்ணார், வேலை முடிஞ்சா சீக்கிரம் வீட்டுக்கு வர்றாராமா. அதை சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ என்ன தப்பு? ஏலே ஏலே சொங்கி, அவள் சொல்கிறது பூரா பொய்யிடா. அவள் பாட்டு பாடி ஆடிக்கிட்டு இருந்தாடா, இப்போ நான் பார்த்தேன்டா. அவன் ஏதோ கிஃப்ட் வாங்கிட்டு வரானா, இவன் நம்ம லட்டுன்றா, அவன் புட்டுங்கிறியா. ஐயோ அப்பா நின்று கேட்க முடியல என்னால். என்னடா பெரியவங்க கூட இருக்குமேங்கிற ஒரு விவசாயம் இல்லையாடா இவளுக்குலாம்? நடு ஆளில் உட்காந்துக்கிட்டு ஆட்டம் பாட்டம், என்னடா இது குடும்பமா இது வேற என்னமாடா? என்ன கிளிங்மா, சின்ன சிறுசுగా அப்படி இப்படி தான் இருக்க செய்யும். இதெல்லாமா பெருசாக பேசுறது? சரி எனக்கு ஒரு காப்பி போட்டு கொண்டா. ஏன்டா கேவலப்பட்டவனே, உன் வயிற்றுல பிறந்த புள்ள அது பொண்டாட்டியை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு கிஃப்ட் வாங்கிட்டு வரேங்குது, சாட்டியான்னு கேட்குது, ரெஸ்ட் எடுன்னு சொல்லுது. எம்முட்டு ஒரு அந்நியமாக பாசமாக இருக்குதுங்க. நீ இன்ன வரைக்கும் ஒரு முளை மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துருப்பியாடா? உன்னையும் கட்டிக்கிட்டு பொழைக்கிறேன் பாரு. நான் என் வயிற்றுல எங்கே பிறந்தேன்? உன் வயிற்றுல தானே பிறந்தேன். நானே செலவுக்கு காசு இல்லைன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஆமாடா, இதை மட்டும் நல்லா வக்கனையாக பேசு. ஏன் வயிறு ஓ வயிறு பேச்சா பாரு. இந்த வயசுல சின்ன பிள்ளைனக்கா, யார் பார்த்தாலும் நம்ம பிள்ளை தானே அது. இருங்க என்னமோ அடிச்சுட்டு சாவட்டும், நம்ம உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போம். ஏக்லிம்மா, மருமக முன்னாடி என்னை கேவலமாக பேசுறியே. மருமக என்னை பற்றி என்ன நினைக்கும்? ஏலே சொங்கி, உனையெல்லாம் அப்படி பேசணும்னாடா. அவன் மேலே இருந்த கோபத்தில் ஏதோ பேசிட்டேன்டா. சரி இன்னைக்கு ஏதோ அந்த ஐ லவ் யூ நாளாம்ல, எனக்கு என்ன வாங்கி வந்த?
பருப்பு வடை வாங்கிட்டு வந்துட்டா? ஐயோ, இவனை வச்சு என்ன செய்ய போறனோ? இன்னைக்கும் பார்த்த பருப்பு வடை வாங்கி வரேங்கிறானே. இவனை நான் என்ன செய்ய போறனோ? எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்களே இந்த வீட்டுக்குள்ள. அடைச்சே எங்கே இருக்கீங்கம்மா, கோவப்படாத. உனக்கு பல்லு இல்லாத நான் மறந்துட்டேன். உனக்கு நான் உளுந்த வடை வாங்கிட்டு வந்து தந்துடுறேன். அட வடைக்கு பிறந்த வானரமே, இன்னைக்கு ஏதாச்சும் பூவு, ஏதாச்சும் ஒரு பவுன் நகை இல்லை 4 கொலுசு வாங்கி கொடுப்பேன்னு பார்த்தேன். உங்கள் அப்பா உனக்கு வடை வாங்கி கொடுத்தனால எனக்கு கல்யாணத்துலேருந்து வடை தான் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எந்திரிச்சு போறியா உனக்கு சாணியாக்க வடை? ஆமாம், 4 கொலுசு எதுக்கு கிடைக்கலிங்கம்மா? யானைக்கு தானே 4 கால் இருக்கு. எடி வளர்க்க மாட்டேன். இவன் சும்மா விடக்கூடாது. இவனை யாரை பார்த்து யானைங்கிறியா? அடியாத்தே, இது என்ன வேதாள முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு, தெரிச்சிட வேண்டியதே. அவன் வர டைம் ஆச்சு. அவன் என்னதான் வாங்கி வரான்னு பார்த்தே விடணும். இன்னைக்கு இங்கேயே உட்காருவோம். ஏன் லட்டு குட்டி, ஏன் சிட்டு குட்டி, ஏன் புஜ்ஜி குட்டி. அம்மா என்னடா நகுலு, ஒரே பாட்டும் பரவசமா இருக்க. என்ன கையில பூ செண்டு இருக்கு, கிஃப்ட் இருக்கு. யாருக்குடா வாங்கிட்டு வந்த? அம்மாக்கா? அம்மா உங்களுக்கு இல்லைம்மா, அவளுக்கு. யாருக்குடா? அந்த வெறிஞ்சிருக்கிக்கா? நீ ஆசைப்பட்டேன்னு கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்படியாடா காசை கரையாக்குவ? உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிருக்கேனேடா. எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு குண்டூசியாச்சும் வாங்கி கொடுத்துருக்கியாடா? நேற்று நேரம் வந்தவளுக்கு லட்டு குட்டின்ற, பட்டு குட்டின்ற, என்ன புச்சு குட்டின்ற, பச்சி குட்டின்ற, என்னென்னமோ சொல்லி கொஞ்சிரியாடா. அம்மாவை ஒரு நாளாச்சும் நீ அன்பா பாசமா பேசுறிக்கியாடா? சும்மா நாள் உங்களுக்கு தான் வாங்கி வந்திருக்கேன்னு சொன்னா நான் வாங்கிட்டாடா போறேன். இப்படி மனசை கஷ்டப்படுத்துவீங்களேடா. என்ன ஒரே சத்தமா இருக்கு? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விடுறீங்களா? ஏன்ட்ட ஏங்க வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? இப்போதானா? உங்ககிட்ட தான் இப்போ கத்திட்டு இருக்காங்களா? இன்ன வரைக்கும் என் கூட சண்டை போட்டு வாய் வலிக்கல போல. இப்போ உங்ககிட்டையும் பேசுறாங்க. அதெல்லாம் வாயா இல்லை ஜென்ரேட்டரான்னு தெரியல. என் நேரம் தட 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 தடன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. இப்படியே பேசிட்டு இருந்தாங்கன்னா அப்படியே போய் சேர்ந்துருவாங்க. சொல்லி வைங்க உங்க அம்மாவை, நான் சொல்லிட்டேன். ஏண்டி இப்போ உன்னை யாரு இங்கே பஞ்சாயத்து கூப்பிட்டது? வெறிஞ்சிருக்கி என் பிள்ளைய மயக்கி மயக்கி என் பிள்ளைகிட்ட இருக்க காசெல்லாம் அழிக்க பார்க்குற. என்ன என் பிள்ளையும் பிரிக்க வந்திருக்கடி நீ? உங்கள் அம்மா பாவம், அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, ஒரு புடவை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறத பார்த்துருக்கேன். நீ எந்த குடும்பத்தடி வந்த? இப்படி ஒன்று நீ மட்டும் சந்தோஷமா இருக்கணும், மற்றவங்களாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு வயிற்றுச்சப்பட்டு கிடக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமாடி? என் வயிறு எரியுதுடி. அம்மா இன்னைக்கு லவ்வர்ஸ் டே அம்மா, அவளுக்கு தான் நான் கிஃப்ட் கொடுக்கணும். ஏண்டா ஏழை, லவ்வர்ஸ் டேக்கு அவளுக்கு கொடுக்கணும்னு சொல்கிற, அப்போ மதர்ஸ் டேக்கு நீ எனக்கு வாங்கி வந்து கொடுத்துருக்கணும்லடா. இப்படிலாம் ஏதாச்சும் வாங்கி வந்து கொடுத்தியாடா? உன்னை பற்றி வளர்த்து ஆளாக்கிருக்கலடா. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இல்லையாடா? யோசிக்க மாட்டியாடா என்னைய பற்றி? நீ சோத்தை தான் திங்கிற, சோத்தை விட்டு வேற எதுவும் மாடா திங்கிற? அத்தை பார்த்து பேசிக்கங்க. என் புருஷனை என் முன்னாடி இப்படி பேசுறது என்னால் ஏற்றுக்கவே முடியாது, நான் சொல்லிட்டேன். என்னடி ஓம் புருஷனுக்கிட்டு நான் இல்லாமல் அவனுக்கு புருஷன் வந்துட்டான். நான் பெற்ற அவளையே நான் என்னமோ பேசுவேன். உனக்கு என்ன வலிக்குது? நீ போய் உள்ள உன் வேலையை பாரு. உனக்கு கொடுப்பியா? நீ நின்றுக்கிட்டு கேட்கும். அந்த கிஃப்ட்டையும் அந்த பூவையும் மேலே கொண்டு வரவே விட மாட்டேன்டி. நான் செத்தாலும் பரவாயில்லடி, அது என் மேலேயாச்சும் வைங்கடி. நீங்கள் வச்சு சந்தோஷப்படக்கூடாதுடி. அம்மா கோவப்படாதீங்கம்மா, கண்டிப்பாக அடுத்த மதர்ஸ் டேக்கு உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தந்துடுறேம்மா. சரியா? ப்ரெஷர் ஆகிட போதும்மா உங்களுக்கு. என்ன ஸ்மைலி, அம்மா தான் கோவமாக பேசுகிறாங்கன்னு நீயும் அவங்களுக்கு பதிலுக்கு பதில் பேசுகிற, தப்பு இல்லையா? இவன் நம்ம பக்கம் பேசுறியான். இப்படியே நம்ம பக்கமே வச்சுக்கிடுவோம். இல்லைன்னா அம்மா சரியில்லைன்னு நம்மளை தப்பாக நினைப்பியான். ஆமாப்பா நகுலு, இப்போ நீ இருக்கும் போது அவன் எப்படி பேசுறா பாத்தியாப்பா? நீ இல்லாதப்ப என்னை ரொம்ப கேவலமா பேசுறாப்பா. எனக்கு பாசம் காட்ட கூட யாருமே இல்லப்பா. நீ மட்டும் தான்ப்பா இருக்க. அதான்ப்பா அம்மா உன்கிட்ட அன்பை எதிர்பார்க்குறேன். எனக்கு இந்த கிஃப்ட் பூ எது வேணாப்பா, உன் பாசம் மட்டும் போதும்ப்பா. என் மேலே எப்பவும் அன்பா இருப்பா நகுலு. அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீம்மா. இப்போ என்னம்மா உங்களுக்கு கிஃப்ட் தானம்மா? என் அன்பு எல்லாம் உங்களுக்கு தாம்மா, இந்தாங்கம்மா. அப்பாடி, எப்படியோ கிஃப்டை கையில் வாங்கியாச்சு. பூ தானே கொடுத்தா கொடுத்துட்டு போகிறேன், நாளைக்கு வாடி போயிடும். அதே எதுக்கு நம்மளுக்கு? எனக்கு கிஃப்ட் மட்டும் போதும்ப்பா, பூ வேணாப்பா. நான் அந்த அளவுக்கு கொடுமைக்காரி இல்லைப்பா. பூவை ஸ்மைலிக்கு கொடுத்துருப்பா, தலையில் வச்சுக்கிறட்டும் சைடு ரோஸுக்காரிக்கு. பாத்தியா ஸ்மைலி, எங்கள் அம்மா எவ்வளோ கோபமாக இருந்தாலும் இந்த பூவை உனக்கு கொடுக்க சொல்கிறாங்க. எவ்வளோ அன்பாக இருக்காங்க உன் மேலே. இந்த கிழவிக்கு இதே வேலையாக போச்சு. இந்த குண்டானி எப்படி நடித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி கிஃப்ட்டை வாங்கியே பிடிச்சே. எப்போ நின்று கேட்டிருக்கோம் நம்ம பேசினதே? நம்ம தான் யாருக்கிட்டையும் சொல்லலையே. ஒட்டு கேட்குறதே பொழப்பா வச்சிருக்கு. இந்த குண்டானிக்கு விஷத்தை வச்சு கொண்டா சரியாக போயிடும். அந்த ஆளுக்கும் இந்த கிழவி எதுக்கு அழுகுதுன்னு கூட தெரியாமல் கிஃப்ட்டை தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரட்டும் இல்லை? ஆமாம் ஆமாம், உங்கள் அம்மா பாசம் என்னன்னு இந்த ஊரே பார்க்குது தெரியாதா? இன்னைக்கு நீ வா, தரையில் தான் படுத்து தூங்குவேன். நீ ஒன்றும் கவலைப்படாதடா மகனே.
இந்த வெயில் காலத்துல தரையில படுக்கிறதா குளு 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 குளுன்னு இருக்கும். நீ தரையிலே படுத்துக்கடா தங்கமே. ஆமாம்மா, வெயில் காலமும் ஆரம்பிச்சிருச்சு. கீழேயே படுத்துக்கிறேன். அவள் கிடக்குறா பைத்தியக்காரி. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்கம்மா, நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. ஏப்பா நீ சாப்பிட்டியாப்பா? நான் பிரியாணி சாப்பிட்டேம்மா. அவளை சாப்பிட்டாலாமா? அவள் சாப்பிட்லன்னு சொன்னா இவன் போய் ஊட்டிக்கிட்டு இருப்பேன். அப்படியே தாங்குதாங்கன்னு தாங்குவியான். எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு? ஒருவேளை பிரியாணியை வாங்கி பூக்குள்ளே ஒழிச்சு வச்சு கொண்டு போகிறானோ? அது நம்மக்கிட்ட கொடுக்கவே மாட்டானே. கேட்டு வாங்கிடலாமா? சரியா, நீ தரையில தானே படுக்க போகிற. பூவை கொண்டு போய் என்ன பண்ண போகிற? அம்மாட்ட கொடுத்துட்டு போ. சாமிக்கு எங்கேயாச்சும் வைக்கிறேன். சரிம்மா, இந்தாங்க சாமிக்கு போட்டுருங்க. சரியா, அவளாம் நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்டு தான் போயிருக்கா. நீ ஏதோ அவகிட்ட தேவையில்லாமல் பேசி சண்டை போட்டுட்டு இருக்காத. பேசாமல் படுத்து தூங்கு. என்ன தரையிலே படுத்துக்கப்பா, வெயில் காலம். சரிம்மா, நான் போய் தூங்குறேன். எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டது நம்ம மேல. நம்ம மனசு வச்சு புட்டா வாழ முடியும் நம்மால. மனசு விடாம காதலிங்கப்பா. மனப்பூர்வமா கல்யாணம் பண்ணிக்கோங்கப்பா. எல்லாத்துக்கும் காதல் எழுதுனா நல்வாழ்த்துக்கள்ப்பா. எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.